குட் மார்னிங்ப்பா. எல்லாருமே எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ 5 யூனிட் இருக்குது. அந்த 5 யூனிட்டுமே ப்ராப்பராக ப்ரிப்பேர் பண்ணுங்கள். அதில் சின்ன சின்ன இம்பார்ட்டன்ஸ் மட்டும் சொல்கிறேன். அதை கொஞ்சம் மெயினாக எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணுங்கள். நான் யூனிட் வைஸ் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன், ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? இப்போ ஃபஸ்ட்டு யூனிட்டில் மேட்ரிக்ஸ் இருக்குது. மேட்ரிக்ஸில் நீங்கள் ஃபஸ்ட்டு இம்பார்ட்டன்ட் கொடுக்க வேண்டிய டாபிக் பார்த்தீங்கன்னா டயக்னலைசேஷன் ஆஃப் த மேட்ரிக்ஸ். அது ஒரு பிக் கொஷின், 16 மார்க் கொஷின். அந்த கொஷின் கம்பல்சரி உங்களுக்கு எக்ஸாமில் கேட்பாங்க. ஓகேவா? அந்த கொஷின் பெருசாக இருக்குது, எப்படி ஒர்க் அவுட் பண்ணணும்னு நினைக்க வேண்டாம். கேல்குலேட்டர் யூஸ் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த A² A⁴ அப்படி கண்டுபிடிக்கிறது பார்த்தீங்கன்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும். கேல்குலேட்டர் பேஸ் பண்ணி ஒர்க் அவுட் பண்ணுங்கள். கேல்குலேட்டர் எப்படி ஆப்ரேட் பண்ணுறது அப்படின்றது தெரியலனா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட கூட டிஸ்கஸ் பண்ணிக்கோங்க. ஸோ நீங்கள் டயக்னலைசேஷன் மேட்ரிக்ஸ் ப்ராப்பராக படிச்சிட்டிங்க அப்படின்னா அதுக்கு முன்னாடி இருக்க ஐகன் வேல்யூஸ், ஐகன் வெக்டர்ஸ் ஆகட்டும், கேலி ஹாமில்டன் தியரம் ஆகட்டும், இது எல்லாமே உங்களால் ப்ராப்பராக ஒர்க் அவுட் பண்ண முடியும். ஸோ அதுக்கு தான் டைரெக்டாகவே டயக்னலைசேஷன் மேட்ரிக்ஸை பாருங்கள் அப்படின்னு நான் ரெக்வஸ்ட் பண்ணுறேன். நெக்ஸ்ட்டு 2 மார்க்கில் பார்த்தீங்கன்னா ப்ராப்பர்ட்டிஸ் கேட்பாங்க. கிட்டத்தட்ட ஒரு 11 ப்ராப்பர்ட்டிஸ் சம்திங் இருக்குது. அந்த 11 ப்ராப்பர்ட்டிஸை ஒர்க் அவுட் பண்ணி பார்த்துட்டிங்கன்னா 2 மார்க் நீங்கள் அட்டன் பண்ணிடலாம். அதே மாதிரி கீழே பார்த்தீங்கன்னா நேச்சர் ஆஃப் த குவாட்ராட்டிக் ஃபார்ம்ஸ்னு இருக்கு இல்லையா, அதில் ரேங்க் எப்படி கண்டுபிடிக்கிறது, இண்டெக்ஸ் எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு கொஷினோட எண்டில் கொடுத்துருப்பாங்க. ஸோ டயக்னலைசேஷன் எல்லாம் முடிச்சுட்டு நார்மலைசேஷன் மெத்தடெல்லாம் பார்த்ததுக்கு அப்புறம் அந்த ரேங்க் இண்டெக்ஸ் பற்றின 2 மார்க்ஸ் கொஷின்ஸ் இருக்கும். அதையும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. நீங்கள் ப்ராப்பர்ட்டிஸையும் ரேங்க்னா என்ன, இண்டெக்ஸ்னா என்ன, நேச்சர்னா என்ன அப்படிங்கிறதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா ஃபஸ்ட் யூனிட்டில் இருக்க 2 மார்க்ஸை கம்பல்சரி கிளியர் பண்ணிடலாம். ஓகேவா? ஃபஸ்ட் யூனிட்டு கொஞ்சம் ஈஸியாக தான் இருக்கும். வேறு ஏதாவது டவுட் இருந்ததுன்னா கேளுங்க. ஃபஸ்ட்டு யூனிட் மேட்ரிக்ஸ் நீங்கள் கம்ப்ளீட் பண்ணிட்டீங்க அப்படின்னா அடுத்து டைரெக்டாக 3rd யூனிட் படிங்க. 3rd யூனிட்டில் இருக்க இம்பார்ட்டன்ஸ் சொல்கிறேன். செகண்ட் யூனிட் நான் ஸ்கிப் பண்ண சொல்லலை. செகண்ட் யூனிட் நம்ம லாஸ்ட்டாக பார்த்துக்கலாம். எடுத்தோடனே ஃபஸ்ட் யூனிட் கம்ப்ளீட் பண்ணோன்னே 3rd யூனிட் படிக்க ஆரம்பிச்சிடுங்க. 3rd யூனிட்டை 2 ஆஃபாக ஸ்ப்ளிட் பண்ணி படிங்க. பார்ஷியல் டிஃப்ரென்ஷியலில் இருந்து சேஞ்ச் ஆஃப் வேரியபிள்ஸ் வரைக்கும் இருக்கிறது ஒரு பார்ட்டாக வச்சுக்கோங்க. ஜெக்கோபியன்ஸ்லேருந்து செகண்ட் பார்ட்டாக வச்சுக்கோங்க. எனக்கு நல்லா டிஃப்ரென்ஷியேஷன் பண்ண தெரியும் அப்படின்னா ஃபஸ்ட்டு பார்ட்டை நல்லா ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க. ஆக்சுவலி 3rd யூனிட் அப்படின்னாலே டிஃப்ரென்ஷியேஷன் கம்பல்சரி இருக்கும். அந்த டிஃப்ரென்ஷியேஷன் எப்படி பண்ணணும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. ஜெக்கோபியன்ஸ் டாப்பிக்லேருந்து 2 மார்க் கொஷின்ஸ் கேட்பாங்க. டெய்லர் சீரீஸ் கம்பல்சரி 16 மார்க் கொஷின், அதாவது 8+8 அப்படின்னும் கேட்க வாய்ப்பு இருக்குது. இல்லை டைரக்ட் 16 மார்க் கொஷின்ஸாகவும் கேட்பாங்க. ஓகேங்களா? கொஷின் பேட்டர்ன் எப்படின்றது நீங்கள் உங்கள் ப்ரீவியஸ் செக்ஷன் எடுத்து பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிடும். டெய்லர் சீரீஸில் sin x, cos x, log x, log 1/1+x அந்த மாதிரி மாடல் சம்ஸ்லாம் இருக்கும். அதை எப்படி லாக் பேஸ் பண்ண சம்ஸாக இருந்தால் எப்படி டிஃப்ரென்ஷியேஷன் பண்ணுறது, இல்லை சைன் காஸ் பேஸ் பண்ண சம்ஸாக இருந்தால் எப்படி டிஃப்ரென்ஷியேஷன் பண்ணிவிட்டு கொடுத்துருக்குற இன்டர்வல் வேல்யூஸ் அப்ளை பண்ண முடியும்னு பார்த்துக்கோங்க. டெய்லர் சீரீஸில் நீங்கள் இன்னொரு இம்பார்ட்டன்ட் என்னென்னா ஃபார்முலா கிளியராக எழுதுனீங்கனாலே 2 மார்க் கொடுத்துருவாங்க. ஸோ ஃபார்முலா படிக்கும்போது கிளியராக படிங்க. ஒரு ஐடென்டிஃபிகேஷன் வச்சுக்கோங்க. இப்படி இப்படி வந்துச்சுன்னா இந்த ஃபார்முலா இப்படி இருக்குதுங்கிற கிளாரிட்டியோட ஃபார்முலா படிங்க. ஃபார்முலா கரெக்டாக எழுதினீங்கன்னா கம்பல்சரி 2 மார்க்ஸ் கொடுத்துருவாங்க. சரிங்களா? வேல்யூ அப்ளை பண்ணுறது அதே மாதிரி டெய்லர் சீரீஸ் போடும்போது ப்ராப்பர் டேபிளர் கிளம் போட்டு டெய்லர் சீரீஸ் ஒர்க் அவுட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இதில் மேக்ஸிமா மினிமா கொஷின்ஸ் இருக்கு இல்லையா, மேக்ஸிமா அண்ட் மினிமா ஆஃப் த ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் 2 வேரியபிள்ஸ் அதுலேயும் கொஷின்ஸ் கேட்பாங்க. லெக்ரான்ஜிஸ் மெத்தட்லேயும் கொஷின்ஸ் கேட்பாங்க. ஆனால் ஹெட்டிங்கு நான் சொல்ல கிடையாது, அதில் இருக்க கொஷின்ஸ் கொஞ்சம் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து படிங்க. ஸோ ஃபஸ்ட் யூனிட் முடித்த உடனே நீங்கள் டைரெக்டாக 3rd யூனிட் படிச்சிங்கன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேவா? நெக்ஸ்ட் நீங்கள் படிக்க வேண்டியது மல்டிபிள் இன்டெக்ரல்ஸ். அந்த யூனிட் பாருங்கள். அந்த யூனிட்டில் சேஞ்ச் ஆஃப் வேரியபிள்ஸ் இன் டபுள் அண்ட் ட்ரிபிள் இன்டெக்ரல்னு இருக்கு இல்லையா, அதில் கம்பல்சரி கொஷின்மா 16 மார்க் கொஷின். வெர்டிக்கல் ஸ்ட்ரிப்பை பேஸ் பண்ணியும் கேட்பாங்க, ஹரிசாண்டல் ஸ்ட்ரிப்பை பேஸ் பண்ணியும் கேட்பாங்க. சேஞ்ச் ஆஃப் ஆர்டர் ஆஃப் இன்டெக்ரேஷன் அப்படின்னு சொல்லிட்டு அதில் டாபிக்ஸ் இருக்கும். அதுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து படிங்க. அது கொஞ்சம் டஃப்பாக இருக்க மாதிரி தான் இருக்கும். பட் நீங்கள் ஒர்க் அவுட் பண்ண மெத்தட் உங்களுக்கு ஐடியா வந்துடும். நீங்கள் எல்லாமே படிக்கும்போது தான் கஷ்டமாக இருக்கும். இந்த டாபிக்ஸ் மட்டும் அப்படிங்கும்போது கொஞ்சம் நீங்கள் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கறத படிக்கும்போது ஈஸியாக தான் இருக்கும். ஸோ சேஞ்ச் ஆஃப் வேரியபிள் இன் டபுள் அண்ட் ட்ரிபிள் இன்டெக்ரலுக்கு 5th யூனிட் படிக்கும்போது ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் கொடுத்து படிங்க.
நெக்ஸ்ட்டு ட்ரிபிள் இன்டெக்ரல் அண்டு வால்யூம்க்கு ப்ரிஃபரன்ஸ் கொடுங்க. வால்யூம்லேருந்து கம்பல்சரி 16 மார்க் கொஷின்ஸ் கேட்பாங்க. கொஷின்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா கம்மியாக தான் இருக்கும் வால்யூமில். ஸோ அதுலேயும் ப்ரீவியஸ் இயர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு புக் எடுத்து பார்க்கும்போது அந்த கொஷினில் இத்தனை இயர் கேட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லி கொஷின் வித் இயர் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஸோ ரிப்பீட்டட் கொஷின்ஸாக இருக்கிறதுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. சேஞ்ச் ஆஃப் வேரியபிள்ஸ் ஆகட்டும், வால்யூம் ஆகட்டும், ட்ரிபிள் இன்டெக்ரல் ஆகட்டும், ஆல்ரெடி ரிப்பீட்டடாக கேட்டிருக்க கொஷின்ஸ்க்கு நீங்களும் கொஞ்சம் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள். ஓகேங்களா? அதர் டாபிக்ஸ்லாம் வராதா மேம் அப்படின்லாம் இல்லை. 5th யூனிட் படிக்கணும் அப்படிங்கும்போது இந்த 3 டாபிக் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து படிங்க. படிச்சுட்டு அதுக்கப்புறம் டைம் இருக்கும்போது மற்ற டாபிக்ஸ்க்கு படிங்க. போலார் கோஆர்டினேட்ஸ் 8 மார்க்கில் கேட்பாங்கப்பா. ஓகேங்களா? நான் 4th யூனிட் அப்படிங்கும்போது நீங்கள் இம்பார்ட்டன்ட் கொடுக்க வேண்டிய டாபிக் பார்த்தீங்கன்னா ட்ரிக்னாமெட்ரிக் சப்ஸ்டியூஷன்ஸ். இதுலேருந்து கம்பல்சரி கொஷின்ஸ் கேட்பாங்க. அது ஸ்மால் 8 மார்க் கொஷின்ஸாக இருந்தாலும் சரி, இல்லை 16 மார்க் கொஷின்ஸாக இருந்தாலும் சரி, கம்பல்சரி ட்ரிக்னாமெட்ரிக் சப்ஸ்டியூஷன்ஸில் கொஷின்ஸ் கேட்பாங்க. இதுலேயுமே சைன் காஸ் அந்த டயக்ராம் எப்படி போடணும், எக்ஸ் எங்கே வந்தால் என்ன மாதிரி டயக்ராம் அப்படிங்கிறது உங்கள் புக்ஸ்லேயே கொடுத்துருப்பாங்க. அந்த கொஷின்ஸ் இந்த ஃபார்முலாஸ் கொஞ்சம் ப்ராப்பராக பாருங்கள். இதுக்குமே டிஃப்ரென்ஷியேஷன்ஸ் தேவை. கொஷின்ஸ் ஃபார்முலா இந்த மாதிரி பண்ணிக்கோங்க. ஸோ ட்ரிக்னோமெட்ரி சப்ஸ்டியூஷன் அப்படிங்கிறதுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. இம்ப்ராப்பர் இன்டெக்ரல் அப்படின்னு ஒரு டாபிக் இருக்கு இல்லையா, அதில் இருந்தும் கண்டிப்பாக கொஷின்ஸ் கேட்பாங்க. ஸோ இன்டெக்ரல் கேல்குலஸ் படிக்கிறவங்க ட்ரிக்னாமெட்ரி சப்ஸ்டியூஷன்ஸ்க்கும் இம்ப்ராப்பர் இன்டெக்ரல்ஸ்க்கும் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து படிங்க. ஆனால் நம்ம ஃபைனலாக படிக்க வேண்டிய டாபிக் பார்த்திங்கன்னா யூனிட் 2 சூஸ் பண்ணிக்கோங்க, டிஃப்ரென்ஷியல் கேல்குலஸ். இதில் டிஃப்ரென்ஷியேஷன் ரூல்ஸ்னு இருக்கு இல்லையா, அந்த டாபிக்ஸில் 2 மார்க்ஸில் கம்பல்சரி கொஷின்ஸ் கேட்பாங்கப்பா. லாகர்தமிக் டிஃப்ரென்ஷியேஷன்ஸும் மேக்ஸிமம் மினிமாவும் 16 மார்க்ஸில் கேட்பாங்க. நான் ஏன் செகண்ட் யூனிட் லாஸ்ட்டாக இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்கிறேன் அப்படின்னா, இதில் எந்த பார்ட்லேருந்து 16 மார்க்ஸ் எடுப்பாங்க அப்படிங்கிறது ஃபைனலைஸ் பண்ண முடியாது. லிமிட் ஆஃப் ஃபங்க்ஷன்ஸ்லேருந்தும் 16 மார்க்ஸ் கேட்பாங்க. சில நேரத்தில் மேக்ஸிமம் மினிமாஸ்லேருந்தும் கொஷின்ஸ் கேட்பாங்க. உங்களுக்கு அது ப்ரிப்பேர் பண்ணும்போது கொஞ்சம் டஃப்பாக இருக்கும். அப்படிங்கிறதுனால செகண்ட் யூனிட்டை லாஸ்ட்டாக எப்போயுமே கன்சிடர் பண்ணிக்கோங்க. நீங்கள் படிக்க வேண்டிய ஆர்டர் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு யூனிட், 3rd, 4, 5 இந்த யூனிட் ப்ராப்பராக படிச்சுட்டு லாஸ்ட்டாக செகண்ட் யூனிட்க்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. ஓகேங்களா? ஸோ இந்த ஆர்டரில் படிச்சுட்டு நல்ல மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணுங்கள். வெரி ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ.